வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல். திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி. கீ ரைஸ் இல்லைன்னா தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க, அதான் செய்ய போகிறேன். அரிசியை கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி இருத்துட்டு வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற விடணும். இப்படி கீ ரைஸ்க்கு முதல்ல நெய் ஊற்றிக்கோங்க. இது உருகின நெய். இது கல்பாசி, 2 பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் உரிச்சது இவ்வளவும் இதில் சேர்க்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இவ்வளோத்தையும் இதில் சேர்த்து வதக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் கொத்தமல்லி, புதினா. அரிசி களைஞ்சி தண்ணியை இருத்துட்டு இப்படி ஊற விட்டுருக்கேன் 1/2 மணி நேரம். இதை இதில் சேர்க்குறோம். இந்த சாதத்துக்கு 1க்கு 2 பங்கு. நான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாக்கிக்கு சாத தண்ணி ஊற்றிடலாம். இதில் பாதி நான் 3 டம்ளர் வச்சதுனால 3 டம்ளர் தேங்காய் பால், 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து 2 விசில் விட்டால் போதும். கடைசியாக என்கிட்ட ரம்பா இலை இருந்தது, அதை போட்டிருக்கேன். இது போடணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் நீங்கள் போட்டால் போதும். நல்ல வாசனையாக இருக்கும். அது திறக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். கீ ரைஸ் ரெடி. இது கூட குருமாவும் சாலடும் வச்சு சர்வ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.